தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். தணிக்கை சான்றிதழ் வழங்கும் நடைமுறையில் மாற்றம் தேவை என கமல்ஹாசன் வலியுறுத்தல். தற்போதைய சூழல் ஒரு குறிப்பிட்ட படத்துக்கானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கருத்துரிமைக்கும் பாதிக்கக்கூடியது என்றும் கருத்து. மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகை, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. பொங்கல் வைத்தும் சிலம்பம் சுற்றியும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உற்சாகம். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தூய்மை பணியாளர்களுக்கு மதிய உணவு பரிமாறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களுடன் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தி மகிழ்ச்சி. ஏற்கனவே தேர்தல் பணி 50% முடிந்துவிட்டது, மீதமுள்ளது 50% தான். திமுகவினர் போல் வேலை செய்ய முடியாது என்று பாஜகவினரே புகழ்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும். கொளத்தூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. சொல்லியிருந்தோம், 200 தொகுதிக்கு குறையாமல் வெற்றி பெறுவோம் என்று. என்னுடைய கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று. ஆனால் மாற்றிக்கூடிய பணிகள் எல்லாம் பார்க்கிற போது 200 தாண்டி தமிழர் திருவிழாவை திராவிட திருவிழா என்று ஏன் அடையாளப்படுத்துகிறீர்கள்? திமுகவிற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. (2026) சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு 2வது நாளாக நேர்காணல். கன்னியாகுமரி, நெல்லை, மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் நேர்காணல் நடத்திய இபிஎஸ். சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு ஜெயலலிதாவின் மகள் என்று கூறிக்கொள்ளும் ஜெயலட்சுமி நேர்காணலுக்கு வருகை. காரை விட்டு இறங்க விடாமல் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தாக்க முயன்றதால் பரபரப்பு. நேர்காணலுக்கு வந்த தன்னை ஒரு பெண் என்றும் பாராமல் அடித்து விரட்டுவதாக ஜெயலட்சுமி பரபரப்பு குற்றச்சாட்டு. இதற்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் ஆவேசம். கூட சீக்கிரமா எனக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை அவருக்கு வரணும். பதில் சொல்லிதான் ஆகணும். எடப்பாடியார் அவங்கள கூட்டணிகளும் எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். இல்லைன்னா இது பெரிய லெவலுக்கு போகும். என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். இன்னைக்கு ஏன் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம். விஜயின் பிரச்சார வாகன ஓட்டுநரிடம் சிபிஐ அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் விஜயின் பிரச்சார வாகனத்தை சிபிஐ அதிகாரிகள், தடயவியல் அதிகாரிகள் ஆய்வு. டிஜிட்டல் சர்வே அளவிடும் கருவியை கொண்டு சாலைகளின் இருபுறங்களும் அளவீடு. (2026) தேர்தலில் கூட்டணி குறித்து காங்கிரஸ் தலைமையே முடிவு செய்யும். கூட்டணி குறித்து யாரும் வெளியில் பேச வேண்டாம் என்றும் நிர்வாகிகளுக்கு செல்வ பெருந்தகை அறிவுறுத்தல்.
எங்களுடைய தலைமை இந்தியா கூட்டணியோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு அமைத்திருக்கிறது. இந்த குழுவுடைய தலைவராக திரு கிரீஷ் சோடங்கர் இருக்கிறார். அவரும் தெளிவாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார், நாங்கள் தாவேகாவோட பேசவில்லை, யாரோடும் பேசவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசிக்கோ. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன ஆன்சர் வேணும்? இன்சார்ஜே சொல்லிட்டாரு, நான் சொல்லிட்டேன். ஜனநாயகனுக்கு தணிக்கை சான்று வழங்கப்படாத விவகாரத்தில் காங்கிரஸ் அரசியல் செய்யவில்லை. ஜனநாயகன் விவகாரத்தில் காங்கிரஸ் அரசியல் செய்வதாக விஜய பிரபாகரனின் கருத்துக்கு செல்வ பெருந்தகை பதிலடி. காங்கிரஸ் பேரியக்கம் தம்பி பிரபாகரன் பேசியது கடலூரில். காங்கிரஸ் பேரியக்கம் எப்பொழுதும் கொல்லைப்புற அரசியல் செய்யாது, நேர்மையாக அரசியல் செய்யும், நேர்மையாக பேச்சுவார்த்தை நடத்தும். எங்களை பொறுத்தவரை அப்படி கொல்லைப்புற அரசியல் செய்வதோ தரகர் வேலை செய்வதோ காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேலை இல்லை. அது எந்த காலத்திலும் இல்லை, இனி வரும் காலங்களிலும் இருக்காது. அதை புரிபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வலிமையாக. அமைச்சரவையில் பங்கு கேட்டு நாங்கள் இதுவரை அழுத்தம் கொடுக்கவில்லை என்று நயினார் நாகேந்திரன் விளக்கம். கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் EPS தான் என்றும் தேர்தலுக்கு பின்னர் அமைச்சர்கள் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் பேட்டி. நீங்க ஏன் அப்படிலாம் தவறாக நினைக்கிறீங்க? மொத்தம் பேசுனா அழுத்தம் கொடுக்கறதுன்னு எங்க கருத்து அப்படி ஒண்ணு இல்லைல்ல. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுறோம். நீங்க அழுத்தம் கொடுத்து கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லல, நீங்களா கேள்வி கேட்கிறேன், நானா பதில் சொல்லல. இதுல ஒருத்தர் சந்திக்கும் போது பல நேரங்களில் பல காலங்களில் மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சரையும் நமது மதிப்புக்குரிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பல விஷயங்களை தஞ்சாவூர் திருமலை சமுத்திரம் பகுதியில் சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்த 31.37 ஏக்கர் நிலம் மீட்பு. சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்ட நிலையில் வருவாய்த்துறையினர் அதிரடி நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,03,200 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 7,000 கிலோவுக்கு 7,000 ரூபாய் உயர்வு. ஒரு கிலோ வெள்ளி 2,75,000 ரூபாய்க்கு விற்பனை. திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள கள்ளத்தி மரத்தில் சந்தனக்கூடு திருவிழா கொடி கட்டப்பட்டதால் சர்ச்சை. திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்ய சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 4079 வாக்குச்சாவடிகளிலும் இன்று சிறப்பு முகாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதோர் புதிதாக பெயர் சேர்க்க விரும்புவோர் படிவம் 6 மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு. சென்னை குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் பராசக்தி திரைப்படம் காண வந்த சிவகார்த்திகேயனின் மனைவி ஆர்த்தி. பட்டாசுகள் வெடித்தும் நடனமாடியும் ரசிகர்கள் உற்சாகம். நீட், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் எதிர்ப்பு, மீனவர்கள் பிரச்சனையை வலியுறுத்தி 2017ஆம் ஆண்டு போராட்டம் நடத்திய விவகாரம். இயக்குனர் கௌதமன் உட்பட 25 பேர் மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2வது நாளாக இன்று தமிழகம் முழுவதும் 3122 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல 1,16,977 பேர் முன்பதிவு.
தமிழகம் முழுவதும் நேற்று இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளில் 1,21,770 பேர் பயணம் செய்ததாக அரசு போக்குவரத்து கழகம் தகவல். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்கள் விலை கடும் உயர்வு. சீலா மீன் 1 கிலோ 1100 ரூபாய்க்கும், ஊழி, பாறை உள்ளிட்ட மீன்கள் கிலோ 500 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரையும் விற்பனை. வரத்து குறைவால் நிலக்கோட்டை மலர் சந்தையில் மல்லிகைப்பூ 1 கிலோ 10,000 ரூபாயை தாண்டி விற்பனை. சங்கரன் கோவில் பூ மார்க்கெட்டில் 1 கிலோ மல்லிகைப்பூ 9,000 ரூபாய்க்கு விற்பனையாவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கந்தளி ஆட்டுச் சந்தையில் ஆடுகள் விற்பனை மும்முரம். 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. வார விடுமுறையையொட்டி குற்றாலம் அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி நீரில் குடும்பத்தினருடன் குதூகல குளியல் போட்ட பொதுமக்கள். திரிணாமுல் காங்கிரஸ் அரசும் அமலாக்கத்துறையும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. வழக்கு விசாரணையின் இருதரப்பு வழக்கறிஞர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கோபத்துடன் வெளியேறிய நீதிபதி. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு பூஜைக்கு ஆன்லைன் முன்பதிவு இல்லாமல் வரும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. கோவில் நிர்வாகம் அறிவிப்பு.